எங்களுக்கு அதிகமான சட்டத்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கிய வழக்கு என்றால் நாங்கள் நேரடியாக சந்தித்த ஒரு வழக்கு. இந்த வழக்கு பார்த்திங்கன்னா, ஒரு நபர் நம்மளுடைய நார்த் பீச் ரோடுன்னு சொல்லக்கூடிய இந்த வடக்கு கடற்கரை சாலை, இந்த காவல் நிலையத்தில் ஒரு குற்ற செயலுக்காக கைது செய்யப்பட்டதாக அறிவிக்கப்படுகிறார். அந்த நபருடைய சொந்த ஊர் ஆந்திரா திருப்பதி. அவர் வேலை விஷயமாக இங்கே வரும்பொழுது காவல்துறையினர் கைது செய்யப்படுகிறார். கைது செய்யப்பட்ட நபர் உடனடியாக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படவில்லை. இப்போ அந்த நபர் இருக்கிறாரா என்றால் ஒன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியிருக்க வேண்டும், இல்லை என்றால் அவரை விடுவித்திருக்க வேண்டும். அதை விடுத்துவிட்டு எதுவுமே செய்யாமல் இருக்கும்போது எங்களுக்கு வேறு வழி இல்லை. நீதியரசர்கள் அனைத்து ஆவணங்களையும் பரிசீலித்த பிறகு இது தாக்குதல் நடந்தது அங்கிருந்த நபர்களா அல்ல காவல்துறையினரே தாக்கினார்களா? இந்த வழக்கின் காரணமாக அதன் பிறகு பொய்யான வழக்குகள் போடுவது குறைந்தது. அதே போல் ஒரு நபரை ஏதேனும் ஒரு சூழலில் காவல்துறை தாக்குதல் செய்துவிட்டால் பிற்பாடு உயர்நீதிமன்றத்தில் கண்டனம் தெரிவிக்கக்கூடிய அளவுக்கும் அபராதம் கட்டக்கூடிய சூழலும் காவல்துறைக்கு வரும் என்பதை இந்த வழக்கின் மூலம் நாங்கள் வாய்ஸ் ஆஃப் லா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் கரு ஜெயக்கண்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்க 23 ஆண்டு காலமாக வழக்கறிஞராக இருக்கீங்க. நீங்க வியந்து ஆச்சரியப்பட்ட ஒரு வழக்குன்னு ஒன்று இருக்குல்ல சார், அதை பத்தி சொல்லுங்க சார். பொதுவாக எல்லா வழக்குகளுமே ஒரு வழக்கறிஞர் சவால்கள் நிறைந்த வழக்கு தான் என்றாலும் கூட, நீங்கள் கேட்கின்ற காரணத்தால் எங்களுக்கு அதிகமான சட்டத்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கிய வழக்கு என்றால் நாங்கள் நேரடியாக சந்தித்த ஒரு வழக்கு. அந்த வழக்கு பார்த்திங்கன்னா, ஒரு நபர் நம்மளுடைய நார்த் பீச் ரோடுன்னு சொல்லக்கூடிய இந்த வடக்கு கடற்கரை சாலை, சென்னையில், ஆமாம், அந்த காவல் நிலையத்தில் ஒரு குற்ற செயலுக்காக கைது செய்யப்பட்டதாக அறிவிக்கப்படுகிறார். அந்த நபருடைய சொந்த ஊர் ஆந்திரா திருப்பதி. அவர் வேலை விஷயமாக இங்கே வரும்பொழுது காவல்துறையினர் கைது செய்யப்படுகிறார். கைது செய்யப்பட்ட நபர் உடனடியாக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படவில்லை. நாங்கள் வழக்கறிஞர் என்ற முறையில் அந்த வழக்கில் நேரடியாக சென்று அவர் மீது என்ன வழக்கு போட்டிருக்கிறார்கள் என்று அந்த காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் அந்த உள்ளே இருக்கக்கூடிய நபர்களை எங்களை சந்திக்க விடவில்லை. இதன் பிறகு என்னென்னா, ஒரு வழக்கறிஞர் காவல் நிலையத்தில் அவர் கைது செய்யப்பட்ட நபர் மீது என்ன வழக்கு என்ன விவரம் என்று கேட்பதற்கான அனைத்து உரிமைகளும் இருக்கிறது. அதே நேரத்தில் காவல்துறையில் இருக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் ஏன் காவல் நிலையத்துக்கு வருகிறீர்கள் என்று கேட்கின்ற ஒரு சூழலும் பொதுவாக இருக்கிறது. இந்த காரணத்தினால் வழக்கறிஞர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே பல்வேறு நேரங்களில் இது சம்பந்தமான பிரச்சனைகளும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த மாதிரியான காலகட்டங்களில் காவல்துறையினரிடம் வழக்கறிஞர்கள் சொல்வது ஒன்றே ஒன்றுதான், வழக்கறிஞர்களுக்கு காவல் நிலையத்திற்கு வருவதற்கும் அங்கு குற்றம் சாட்டப்பட்ட நபரை சந்தித்து வழக்கு விவரங்களை கேட்பதற்கும் அனைத்து உரிமைகளும் உண்டு. அது அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருக்கிற உரிமை மற்றும் வழக்கறிஞர்களுக்கான அனைத்து அந்த உரிமைகளில் உள்ள மற்ற விடயங்களைத்தான் அவர்கள் கேட்கிறார்கள். ஆனாலும் கூட காவல்துறையினர் வழக்கறிஞர்கள் தங்களுடைய பணிகளை குறுக்கிடுவதாக நினைத்து கொண்டு வழக்கறிஞர்கள் மீது பல்வேறு உங்களுக்கு தேவையற்ற விமர்சனங்களை வைப்பது, அவர்களை நீங்கள் ஏன் காவல் நிலையத்தில் வந்தீர்கள் என்று தவறான சொற்களை பயன்படுத்துவது, இது போன்ற நடைமுறைகள் எல்லாம் இருக்கிறது. அதையெல்லாம் நீதிமன்றம் பலமுறை கண்டித்திருக்கிறது. இந்த மாதிரியான சூழலில் எங்களை அவர்கள் சந்திக்க மறுத்த காரணத்தினால் அடுத்த கட்டமாக அவருடைய அந்த நபருடைய தாயார், என்னுடைய மகனை இந்த மாதிரி கைது செய்து இதுவரை நீதிமன்றத்திலும் ஆஜர்படுத்தவில்லை, என்ன விவரம் என்றும் எங்களை சந்திக்கவும் விடவில்லை அப்படின்னு ஒரு கமிஷனர் உள்ளிட்ட அனைத்து உங்கள் உயர் அதிகாரிகளுக்கும் மனு செய்கிறார். மனு செய்த பிறகு இந்த நபரை மீண்டும் அவரை என்ன செஞ்சாங்கன்னு தெரியல, அந்த காவல் நிலையத்திலிருந்து ஐஸ் ஹவுஸ் காவல் நிலையத்துக்கு மாற்றினது பிறகு மீண்டும் முயற்சி செய்கிறோம், அவரை பார்க்க முடியவில்லை. இந்த உயர் அதிகாரிகளிடமிருந்து நடவடிக்கைகளும் இல்லை. இந்த குறிப்பிட்ட நபர் இருக்கிறாரா இல்லையா என்ற விவரம் தெரியல. இப்போ அந்த நபர் இருக்கிறாரா என்றால் ஒன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியிருக்க வேண்டும், இல்லை என்றால் அவரை விடுவித்திருக்க வேண்டும். அதை விடுத்துவிட்டு எதுவுமே செய்யாமல் இருக்கும்போது எங்களுக்கு வேறு வழி இல்லை. அடுத்த கட்டமாக நாங்கள் என்ன பண்ணுறோம், உயர்நீதிமன்றத்தை அணுகி ஹேபியஸ் கார்பஸ் மனு தாக்கல் செய்கிறோம். ஆட்கொணர்வு நீதி பேரணை. அந்த மனுவில் என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட நபரை கைது செய்யப்பட்டது பிறகு அந்த கைது செய்யப்பட்ட நபரை 24 மணி நேரத்தில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும் என்ற உச்சநீதிமன்றத்தின் நடைமுறைகளை உங்களுக்கு உடனடியாக செயல்படுத்த வேண்டிய அந்த கட்டாயத்தில் இருப்பதால் அது குறித்து குறிப்பாக இன்னும் ஆஜர்படுத்தவில்லை என்று அதற்கு குறித்து நாங்கள் ஏற்கனவே அனுப்பிய மனுக்கள்
அவர்கள் நடவடிக்கை எடுக்காதவுடைய சூழலில் உயர்நீதிமன்றத்தை அணுகிறோம். உயர்நீதிமன்றத்தில் அந்த குறிப்பிட்டவங்களுக்கு வடக்கு கடற்கரை சாலை மற்றும் ஐஸ் ஹவுஸ் மற்றும் காவல்துறை ஆணையாளர் ஆகியோர் மீது நோட்டீஸ் அனுப்பப்படுகிறது. நோட்டீஸின் அடிப்படையில் அவர்கள் வருகின்ற பொழுது இப்போ என்ன செய்தி என்றால், அந்த குறிப்பிட்ட நபரை மற்ற நபர்களை அடித்து காயப்படுத்தியதாகவும் அது சம்பந்தமாக ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதாகவும் அந்த நபர் அரசு மருத்துவமனை சென்னை உங்களுக்கு அட்மிட் செய்யப்பட்டிருக்கிறதாகவும் தகவல் கொடுக்கிறார். இப்போ என்ன நீதிமன்றத்தில் நாங்கள் எடுக்க வைக்கின்ற வாதம் என்றால், ஒரு நபரை கைது செய்தீர்கள், கைது செய்த பிறகு அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திருக்கணும். அவரை மற்ற நபர்கள் தாக்கிவிட்டதாக சொல்லி உங்களுக்கு மருத்துவமனையில் கொடுத்துருக்கீங்க. அந்த தாக்கல் அவங்க தாக்குன நபர்கள் யார், என்ன கைது செஞ்சீங்க, அந்த விவரங்கள் கொடுக்கணும் இல்லையா? அப்படிங்கிற கேள்வியை கேட்கணும். அப்போ இந்த நபர் ஒரு குற்றச்செயலில் ஒரு திருட்டு வழக்கில் ஈடுபட்டிருந்தார், அதனால் மற்றவர்கள் அடித்து விட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி 2 வழக்குகளை அவர்கள் காட்டுகிறார். அப்படி என்றால் அந்த குறிப்பிட்ட நீங்கள் அரசு மருத்துவமனையில் அட்மிட் செய்த இந்த குறிப்பிட்ட நபரை எங்கள் கட்சிக்காரர் நீங்கள் நேரடியாக அவங்க தாயார் மூலமாக நாங்கள் மனு செஞ்சதில் நீதிமன்றத்திற்கு ஆஜர்படுத்துங்கள் என்று சொல்லும்போது காவல்துறையினர் ஆஜர்படுத்துவதில் இருந்து தாமதம் செய்கிறார்கள். ஏதோ தவறு நடந்தது. அது இது போன்ற ஒரு தீபாவளி காலகட்டம். வழக்கு நடந்து கிட்டத்தட்ட 13 ஆண்டுகளுக்கு மேலே, ஒரு 14 ஆண்டு இருக்கும். இது போன்ற தீபாவளி காலகட்டம் அவங்க வேண்டுமென்றே தாமதம் செய்கிறார்கள். தாமதம் செய்கின்ற பொழுது நாங்கள் என்ன பண்ணோம், அப்போ நீதி அரசர்களில் எல்பி தர்மாராவ் மற்றும் சசிதரன் அடங்கிய அமர்வு, மிகவும் நேர்மையான நீதிபதிகள், அவர்களிடம் இந்த செய்தியை கொண்டு செல்கிறோம். இது மாதிரி இந்த நபரை வேண்டுமென்றே ஏதோ செய்துவிட்டு தான் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி. உடனடியாக நீதி அரசர்கள் அன்றைக்கு இருந்த ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல் என்று சொல்லக்கூடிய பிற்காலத்தில் அவங்க நீதி அரசரானாங்க திருமதி விமலா அவர்களை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி அதனுடைய ரிப்போர்ட் கேட்கிறார். அந்த ரிப்போர்ட் பார்த்திங்கன்னா எந்த அடிப்படையில் என்றால், அந்த குறிப்பிட்ட நபர் நீதிமன்றத்தில் வருகின்ற ஒரு சூழலில் இருக்கிறாரா, இல்லை அவர் மீது என்ன தாக்குதல் நடத்தப்பட்டது, இந்த விவரங்களை எல்லாம் கேட்கிறார். நீதியரசர் விமலா அம்மா அவர்கள் அப்போது ரெஜிஸ்ட்ரார் ஜெனரலாக இருக்கவங்க நேரடியாக இங்கே உள்ள விவரங்களை அணுகி வழக்கறிஞர் என்ற முறையில் நாங்களும் அவருடன் செல்கிறோம். அந்த குறிப்பிட்ட அந்த நபர் மீது அங்கே இருக்கக்கூடிய சூழலையும், அவர் வருகின்ற வாய்ப்பில் இருக்கிற அவர் மீது ஏற்கனவே என்ன தாக்குதல் நடந்தது, அவரோட உடல் சூழ்நிலை என்ன, இது போன்ற விவரங்கள் எல்லாம் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்கிறார். நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த பிறகு வழக்கு வேறு ஒரு கோணத்தில் செல்கிறது. நீதியரசர்கள் அனைத்து ஆவணங்களையும் பரிசீலித்த பிறகு இது தாக்குதல் நடந்தது அங்கிருந்த நபர்களா அல்ல காவல்துறையினரே தாக்கினார்களா என்ற ஒரு சூழலுக்கு வருகிறார். எப்படி இருந்தாலும் ஒரு நபரை கைது செய்யப்பட்டதுக்கு பிறகு அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தாமல் இவ்வளவு காலம் வெளியில் வைத்திருப்பதும், உங்களுக்கு காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதும், அவரை வழக்கு போட்டதுக்கு பிறகும் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்கீங்க. ஏன்னா அவங்க நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியிருந்தால் அந்த காயம் குறித்தோ மற்ற செயல்கள் குறித்தோ கேட்பார்கள் என்பதை அதை தவிர்த்திருக்கிறார்கள். இந்த விவரங்களை எல்லாம் சொல்லி அந்த 2 ஆய்வாளர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்குவது கேட்குறோம். அந்த 2 ஆய்வாளர்களும் நீங்கள் இது சம்மந்தப்பட்ட இந்த விசாரணை பாதிக்கப்பட்ட நபருக்கு ரூபாய் 25,000 தலா உங்களுடைய சம்பள பணத்திலிருந்து கொடுக்க வேண்டும், இல்லை என்றால் இந்த வழக்கில் உங்களை சஸ்பெண்ட் செய்யப்படுவீர்கள் என்ற அடிப்படையில் அவர்கள் 2 ஆய்வாளர்களும் தங்களுடைய பதவிகளை காப்பாற்ற வேண்டி உடனடியாக பாதிக்கப்பட்ட நபருக்கு நாங்கள் தலா 25,000 தரோம், அதையும் டிடியாக வழங்க வேண்டும் என்று நீதியரசர்கள் உத்தரவிடுகிறார்கள். மற்றொன்று, இந்த வழக்கில் குறிப்பிட்ட அவர் மீது அவர் பெற்று பதிவு செய்யப்பட்ட வழக்கில் அவர்கள் நீதிமன்றத்தின் மூலமாக செய்து கொள்ளலாம். அவர் பாதிக்கப்பட்ட நபர் என்பதால் அவரை நீங்கள் மீண்டும் கைது செய்யக்கூடிய நடவடிக்கைகளை துரிதப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதை அவர் குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். அதன் பிறகு அந்த வழக்கில் நாங்கள் முன்ஜாமீன் பெற்றுக்கொண்டு அந்த நபரை விடுவித்து கொண்டு வந்தோம். இதில் என்ன செய்தி என்றால், அன்றைக்கு இருந்த நீதியரசர் எல்பி தர்மாராவாக இருக்கட்டும், திரு மாண்புமிகு ஐயா சசிதரனாக இருக்கட்டும், இருவரும் அங்கிருந்து நாங்கள் சொன்ன விவரங்களை முழுமையாக கேட்டுக்கொண்டார். அந்த வழக்கினுடைய விவரங்களை இப்போ ஒரு சில வழக்குகளில் நீதியரசர்கள் அதில் உள்ள விவரங்களை முழுமையாக பார்க்க மாட்டார்கள், அவருடைய பணிச்சுமை அது காரணம். இந்த வழக்கை பொறுத்தவரை ஓரிரு மாதங்கள் தொடர்ச்சியாக நடக்கிறது. ஒவ்வொரு முறையுமே வழக்கு விசாரணைக்கு வரும்போது அவர்கள் மிக சிறப்பான முறையில் அந்த வழக்கை அணுகிய விதம், இன்னொன்று அரசு துறை சார்பில் சொல்லப்பட்ட பொய்களையும் கட்டுக்கதைகளையும் உடனடியாக புரிந்து கொண்டு நேரடியாக ரெஜிஸ்ட்ரார் ஜெனரலாக இருந்த உயர் அதிகாரிய நீதித்துறையிலிருந்து அனுப்பி பார்த்ததெல்லாம் மிகப்பெரிய விஷயமாக நாங்கள் நினைக்கிறோம். இந்த வழக்கை
என்னுடைய சார்பில் நான் இந்த வழக்கை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தாலும் எனக்காக ஆஜரானது திரு கிங்ஸ்டன் ஜெரால்ட் என்று சொல்லக்கூடிய என்னுடைய அன்பு சகோதரர் வழக்கறிஞர், மூத்த வழக்கறிஞர். அவர் ஆஜரானது பிறகு இந்த வழக்கு வந்து அன்றைக்கு இருக்கக்கூடிய பத்திரிகைகள், ஊடகங்கள்லாம் பெரிய செய்திகளாக வந்தன. இதன் மூலம் என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட நபர் அவர் குற்றம் செய்தாரா இல்லையா என்பது காவல்துறை அவர் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது. ஒருவேளை பொதுமக்கள் தாக்குதல் நடத்தியிருந்தால் அது குறித்து நீதிமன்றத்தில் உடனடியாக அவருக்கு வந்து அதற்கான அறிக்கையை தாக்கல் செய்திருக்கலாம். மீண்டும் வந்து அந்த குறிப்பிட்ட வழக்கில் அவர் மீது அந்த வழக்கையுமே ரத்து செய்து தீர்ப்பளித்தார்கள். இது போன்ற உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கறிஞர்களாக நாங்கள் அணுகக்கூடிய ஒன்று, அதாவது பொதுவாக ஒரு மனிதன் வந்து குற்றம் செய்து விட்டான் அப்படிங்கிற செய்தியை வந்து வெளிப்பார்வையிலேருந்து பார்த்தா கூட இருந்தீங்கன்னா, அந்த மனிதனுக்கு குற்றம் செய்யப்பட்டதை அதிலிருந்து விடுவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினையும் வழக்கறிஞர்கள் தான் செய்ய வேண்டும் என்பதுதான் சட்டம் உருவாக்கியிருக்கு. இந்த கேஸுக்கு நீங்கள் ஏன் வந்தீங்க அப்படின்னு வந்து காவல்துறை அதிகாரிகள் எங்களை கேட்கக்கூடாது. இன்னொன்று, சட்டம் வழங்கி இருக்கிற உரிமை என்னென்னா, ஒரு கொடூர குற்றவாளியை கூட நீங்கள் வந்து நீதித்துறையில் கேட்பது உங்களுக்கு வழக்கறிஞர் வைப்பதற்கு வசதி இருக்கிறதா, உங்களுக்கு வழக்கறிஞர்கள் வைக்க வேண்டும், இது வந்து இயற்கை நீதி. ஆமாம், நிறைய சினிமாக்கள்லாம் பார்க்குறோம். இது பொதுவான செய்தி. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது அந்த நபருக்கு வழக்கறிஞர் வைக்க வேண்டிய உரிமை இருக்கின்ற காரணத்தினால் பொதுவாக யாரோ ஒரு வழக்கறிஞர் ஆஜராகி தான் ஆகணும். அந்த மாதிரியான சூழலில் அந்த வழக்கறிஞர் வந்து அந்த இடத்துல அவர் வந்து நியாய தர்மமாக நடக்கணும், நீங்கள் இது போன்ற வழக்குக்கு ஏன் வரீங்க இப்படிலாம் காவல்துறையினர் கேட்கக்கூடாது, கேட்கவும் முடியாது. நான் வந்து ஒரு குறிப்பிட்ட வழக்கில் ஆஜராகிறேன்னா என்னுடைய மனச்சார்பு, அந்த வழக்கில் வந்து நான் வழக்கறிஞராக ஆஜராகிறேன். பொதுவாக வழக்கறிஞர்கள் நான் சொல்லக்கூடிய செய்தி, நம்ம வழக்கறிஞர் என்றால் அந்த வழக்கறிஞராக இருக்கக்கூடிய அந்த எல்லைக்குள் நிறுத்த வேண்டும். குற்றம் சாட்டப்பட்ட நபர் மீதோ அவர்களோட நம்ம அதாவது அதிகப்படியான ஒரு உள்ளீடாக நம்ம செல்லக்கூடாது என்பது நம்முடைய வழக்கறிஞருக்கான ஒரு நன்னடத்தை விதியில் இருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது இந்த வழக்கு எங்களுக்கு வந்து ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக அமைந்தது. இந்த வழக்கின் காரணமாக அதன் பிறகு பொய்யான வழக்குகள் போடுவது குறைந்தது. அதே போல் ஒரு நபரை வந்து ஏதேனும் ஒரு சூழலில் காவல்துறை தாக்குதல் செய்துவிட்டால் பிற்பாடு உயர்நீதிமன்றத்தில் கண்டனம் தெரிவிக்கக்கூடிய அளவுக்கும் அதை அபராதம் கட்டக்கூடிய சூழலும் காவல்துறைக்கு வரும் என்பதை இந்த வழக்கின் மூலம் நாங்கள் கொண்டு அன்றைக்கு இருந்த நீதியரசர்களுடைய அந்த மிகச்சிறப்பான தீர்ப்பின் மூலம் கொண்டு வந்தோம். இன்றைக்கும் அந்த வழக்கு வந்து பலதரப்பட்ட இடங்களிலும் அது பரபரப்பாக பேசப்பட்டது. சார், ஏன் சார் அந்த காவல்துறைக்கும் அட்வொகேட்டுக்கும் வந்துட்டு ஒரு ஈகோ இருக்க மாதிரியே ஒரு இடம் இப்போ வரைக்கும் இருக்கே சார்? உண்மை என்ன காரணம் அப்படின்னா, காவல்துறையினர் என்பது சட்டம் ஒழுங்கு அவர்களை காப்பாற்ற வேண்டிய இடத்துல இருக்காங்க. அதே போல் குற்றத்தடுப்பு நடவடிக்கைகள் இது போன்ற அவர்கள் சீருடை பணியாளர்கள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அந்த குற்றங்களை தடுப்பதற்கும் ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவதும் அவருடைய பணிகளாக இருக்கிறது. இந்த போன்ற சூழல்களில் இந்த வழக்குகளில் ஆஜராகின்ற வழக்கறிஞர்கள் காவல்துறையினரும் சட்டப்படியான சில விவரங்களை கேட்கின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு வகையான எரிச்சல் வருகிறது. ஓகே, இந்த வழக்கறிஞர்கள் இல்லாட்டினா நாங்கள் வந்து இந்த வழக்குகளை வந்து இப்போ கட்சிக்காரர்களையும் மிரட்டுவது, நீங்கள் வழக்கறிஞர் வச்சிங்கன்னா உன் மேலே பெரிய கேஸாக போட்டுருவேன், நீ அட்வொகேட்டை கூட்டிகிட்டு வந்தனா உன் மேலே குண்டர் தடுப்பு சட்டம் போட்டுருவேன், இது போன்ற மிரட்டல்கள் உண்டு. அனைத்து அதிகாரிகளும் செய்வதில்லை. சில பேர் காவல் நிலையத்தில் வழக்கறிஞர்களை வந்து நல்ல முறையில் மரியாதை கொடுத்து செய்பவர்களும் இருக்கிறார்கள். ஆனாலும் கூட பொதுவாக காவல்துறைக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னவென்றால், காவல்துறை என்பது அரசினுடைய கைப்பாவை கிடையாது. அரசினுடைய சம்பளம் வாங்குகின்ற காரணத்தினால் ஆட்சியில் இருப்பவர்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் அடிமைப்பட்டவர்கள் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் ஒரு காவல்துறை என்பது நீதித்துறையினுடைய துணைநிலை ஒரு துறை. நீதித்துறையுடைய உத்தரவிடக்கூடிய அந்த என்ன உத்தரவை செயல்படுத்துவது தான் காவல்துறை. காவல்துறையினர் வந்து குற்றவாளியை தாக்குறதுக்கு அந்த குற்றத்தை கண்டுபிடிக்கிறத தாண்டி ஒரு விஷயம் இருக்குன்னா அது என்ன சார்? அதாவது ஒரு காவல்துறையினர் அவங்க சொல்லக்கூடிய செய்தி என்னென்னா, நான் நேர்மையாக விசாரணை பண்ணால் அவங்க சொல்ல மாட்டாங்க. ஓகே, அவங்க நாங்கள் அணுகி வழக்கறிஞராக கேட்கின்ற பொழுது ஏன் நேர்மையாக விசாரிக்க வேண்டியது தானே அப்படின்னா, அவங்க கேட்கக்கூடிய ஒரே கேள்வி, உங்களுக்கு இந்த மாதிரி பாதிப்பு வந்தால் நாங்கள் எப்படி அவங்களெல்லாம் கண்டுபிடிக்க முடியும்? உங்கள் குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா நீங்கள் புகார் கொடுக்கும்போது நாங்கள் வந்து எப்படி நேர்மையாக விசாரிக்க முடியும்? அதாவது அவங்களுடைய பார்வை என்பது காவல்துறையினர் சற்று கடினமாக அதாவது சில நடவடிக்கைகள் எடுத்தால் மட்டுமே குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் உண்மையை சொல்வார்கள். அதாவது உங்களுக்கு பொருள் சார்ந்து திருட்டு, கொள்ளை போன்ற வழக்குகளில் கைது செய்யப்படுகின்ற நபர்கள் மீது உங்களுக்கு சாஃப்ட் கார்னராக மென்மையான போக்கை கடைபிடித்தால் அந்த பொருள் ரெக்கவரி ஆகாது. சில நேரங்களில் அது வந்து நீதியரசர்கள்ட்டே சொல்லிடுறாங்க,
நாங்கள் சாதாரணமாக எதுவும் செய்தால் இந்த மாதிரியான அவங்கள்ட்ட விசாரணை பண்ண முடியாது. அது அவர் காவல்துறையினுடைய சவால் தான் அது. அதுக்கு ரிப்ளை என்ன சார் கொடுப்பாங்க? அதற்கான அவங்க என்ன சொல்லக்கூடிய செய்தி என்னென்னா, இப்போ இது எல்லாமே என்னென்னா காவல்துறையினர்களுக்கு அவர்கள் இருக்கிற அந்த பிரச்சனைகளின் அடிப்படையில் சொல்லப்படுகிறதே ஒழிய மனித உரிமை பதிலின்படி ஒரு நபரை அடித்து துன்புறுத்துவதற்கோ அந்த குற்றம் சட்டம் நீங்கள் ஏற்கனவே நம்ம பேசணும் இல்லையா, உங்களுக்கு தடுப்பு காவல் குற்ற தடுப்பு சட்டம் பாய்ச்சக்கூடிய நபர்களுக்கு போயிட்டு காவல்துறையினர் சாதாரணமாக கேட்டால் பதில் சொல்ல முடியாது. அது மாதிரியான உங்களுக்கு குற்றங்களை செய்யக்கூடிய நபர்களிடம் சற்று கடினமாகவும் கொஞ்சம் முரட்டுத்தனமாக நடக்க வேண்டிய சூழல் அவர்களுக்கும் இருக்கிறது. சரி, பெரிய வழக்குகளில் ஏதாவது அழுத்தத்தின் காரணமாக கூட இந்த மாதிரி பண்ணுறது உண்டு. பெரிய வழக்குகளில் இப்போ ஒரு சில அதிகாரிகளுடைய அழுத்தத்தின் காரணமாகவும் இல்லை மேலிடங்கள் சொல்கிறாங்க இது மாதிரியான நபர் மீது ஏதாவது உங்களுக்கு வேறு பழைய அவர் மீதான வன்மம் இருக்கலாம், அவர் மீது ஏதாவது குற்ற செயல்களில் ஈடுபட்ட காரணமாக இருக்கலாம். அந்த மாதிரியான சூழல்களும் அவர்கள் மீது தாக்குதல்களோ மற்றவைகளோ நடக்கிறது. சார், பல சுவாரஸ்யமான தகவல்களையும் சட்டங்களை பற்றியும் நிறையா விஷயங்களை பேசுனீங்க. வரும் வாரங்களில் இனியும் இந்த மாதிரியான வழக்குகளை பற்றி பேசலாம் சார். நன்றி. வணக்கம்.